வணக்கம் நண்பர்களே. 48வது சென்னை புத்தக காட்சி நடக்குது. இந்த மாதிரி சென்னை புத்தக காட்சியில தான் நான் பல நல்ல புத்தகங்களை வாங்கி படிச்சிருக்கேன். தமிழ்ல சொல்ல போனா அசோகமித்திரன், தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், மௌனி, நகுலன், வண்ணதாசன், வண்ணநிலவன், சுந்தர ராமசாமி, ஆதவன், இந்திரா பார்த்தசாரதி, இந்த மாதிரி பல நல்ல எழுத்தாளருடைய நூல்களை இங்க வாங்கி படிச்சிருக்கேன். இதே மாதிரி வேற்று மொழிகள்ல பார்க்க போனா காஃப்கா, சாமுவேல் பெக்கெட், காப்ரியல் கார்சியா மார்கஸ், போர்ஹெஸ், அப்புறம் ஒரான் பாமுக், இது மாதிரியான பல நல்ல எழுத்தாளர்களை நான் இங்கே வாங்கி படிச்சிருக்கேன். இதே மாதிரி ஆய்வு நூல்கள் அப்போ எடுத்துட்டு போனா சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஜாக் லகான், டெரிடா, டெலிஸ் கெட்டாரி, இந்த மாதிரி நிறைய ஆய்வு நூல்களை இங்கே வாங்கி படிச்சிருக்கேன். என்னுடைய நாவல்கள், என்னுடைய நூல்களும் இந்த புத்தக காட்சியில் இருக்கு. என்னுடைய 11 நாவல்கள் வந்திருக்கு. ஒரு நாடக தொகுப்பு, ஒரு கவிதை தொகுப்பு இந்த புத்தக காட்சியில இருக்கு. உயிர்மை பதிப்பகம் என்னுடைய 8 நாவல்களை பதிப்பிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் புதிய வேலும் நீலக்கடலம். இந்த நாவல் ஒரு முன்னாள் நக்சலைட்டுக்கும் கல்லூரியில் படிக்கின்ற ஒரு இளம் பெண்ணுக்குமான நட்பு, நெருக்கம், இது தொடர்பானது. அது தவிர பல்வேறு விதமான குற்றங்கள், தண்டனைகள், குற்றம்னா என்ன, தண்டனை என்ன அப்படிங்கிறதையும் இந்த நாவல் எடுத்து சொல்லுது. முடிஞ்ச அதை புரட்டி பாருங்க, பிடிச்சா வாங்குங்க. உயிர்மை பதிப்பகத்தில் வந்த இன்னொரு நாவல் சுவை மனம் நிறம். இது ஒரு ஹோட்டல் இருக்கிற ஷெஃபுக்கும் ஒரு நடன பெண்மணிக்கும் இடையேயான திருமண பந்தத்தை மீறிய உறவு, அது தொடர்பான உளவியல் சிக்கல்கள், பின்னால் இருக்கின்ற அரசியல், திரைப்படம், அதில் இருக்கின்ற பிரச்சனைகள், இது மாதிரி பல அம்சங்களை இந்த நாவல் சொல்லுது. புரட்டி பாருங்க, பிடிச்சா வாங்குங்க. உயிர்மை பதிப்பகத்துடைய இன்னொரு நாவல் என்னுடைய நாவல் பாபுஜியின் மரணம். மனச்சிதைவன என்ன, மனச்சிதைவு ஏற்பட்டா எப்படி இருப்பாங்க, மற்றவருடைய மனச்சிதைவை தாங்கிறது எப்படி, எதிர்கொள்றது எப்படி அப்படிங்கறத இந்த நாவல் எடுத்து சொல்லுது. இந்த நாவலை படிச்சவங்க நிறைய பேர் ரொம்ப மனச்சிக்கலுக்கு உள்ளானதை சொல்றாங்க. நீங்களும் புரட்டி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்க. அண்ணம் பதிப்பகம் என்னுடைய நான் நிழல் அப்படிங்கிற நாவலை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த நாவல் முதுகல இடுப்பு பகுதியில கட்டி இருக்கிற ஒரு மனிதன் எந்த விதமான உறவு சிக்கலுக்கு உள்ளாகிறான், அவனுடைய சமூக பிரச்சனை என்ன, எந்த விதமான தாக்கங்கள் அதனால் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த நாவல் சொல்லுது. புரட்டி பாருங்க,